கரூர் கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர், இன்றைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் கழக தொண்டர்களுக்கும் கழகத்திற்கும் துரோகம் செய்துவிட்டு இன்று இரவு பகல் பார்க்காமல் உழைத்த இந்த கழகத்திற்கும் கழக தொண்டர்களுக்கும் துரோகம் செய்துவிட்டு இந்த கரூர் தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் என்று வாக்களித்த மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டு இன்று மாற்றுக் கட்சியில் இணைவதற்கு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்த ராஜினாமா என்பது ஓட்டு போட்ட மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சவாலாக தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த ராஜினாமா என்பது இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்த கழக தொண்டர்களுக்கு விடுக்கின்ற சவாலாகத்தான் நாங்கள் இதை பார்க்குறோம். இது ஏதோ நீங்கள் கட்சிக்கு பொதுச் செயலாளருக்கு நீங்கள் சவால் விட்டு போன மாதிரியோ இல்லை இருக்கிற நிர்வாகிகளுக்கு சவால் விட்ட மாதிரி நான் நினைக்கல. ஏன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சொல்லிட்டு போன காரணம் என்ன? 2 நாளாக மீட்டிங் நடத்தினீங்க, கட்சிக்காரில் வர சொல்லி நடத்தினீங்க, கடன் ஆயிடுச்சு, எப்படி கடன் கட்டுறது, அதனால கட்சி விட்டு போகணும். ஒரு கட்சி விட்டு போறவர் ஒரு எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ற சொல்ற வார்த்தையாது எங்கள் மனதை துடிக்கிறது. இங்க வந்திருக்க அத்தனை தொண்டர்கள் மனது கொதிக்கிறது. 5 ஆண்டு காலம் அமைச்சர், 12 ஆண்டு காலம் மாவட்ட கழக செயலாளர், இத்தனை பதவிகளும் கொடுத்தது யார்? புரட்சி தலைவி அம்மா அவர்கள். உங்களை யார் அமைச்சர்கள் உட்கார வச்சிருந்தா? அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இத்தனையும் செய்துவிட்டு மீண்டும் தேர்தலில் வென்று அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முகத்தை காமித்து வெற்றி பெற்றுவிட்டு இன்று அத்தனை பேர்த்துக்கும் துரோகம் செய்கின்ற வகையில் இந்த சென்று கண்டிக்கத்தக்கது. இது ஏன் சொல்லனா, வெற்றி பெற்ற போனவர் இன்னைக்கு வரை நன்றி சொல்ல கூட வரல. கரூர் தொகுதியில் கரூர் மாநகராட்சிகளை மட்டும் 48 வார்டு, 48 வார்டுக்கு 1,80,000 ஓட்டுக்கு மேலே இருக்கு. காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. 48 வார்டு முடிஞ்சு போச்சு. ஒரு வார்டுக்கு 1 நிமிஷம், 5 நிமிஷம், 2 நிமிஷம் நன்றி சொல்லி கடமைக்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டீங்க. இங்கேயாவது கடமைக்கு நடந்துச்சு. கரூர் ஒன்றிய பகுதி, தாந்தோணி பகுதி எல்லாம் ஒன்றிய பகுதி எல்லாம் இந்த கரூர் சட்டமன்ற தொகுதி வருது. அங்கே அந்த சந்தித்த மக்கள் நன்றி கூட சொல்ல போகல. மக்கள் அத்தனை பேர் பார்த்துட்டு கொதிச்சு போயிருக்கிறாங்க. என்னைக்கு தேர்தல் முடிந்ததோ, நான் வெற்றி ரிசல்ட் டேட்டை சொல்ல, என்னைக்கு தேர்தல் முடிந்ததோ அந்த தேதியை விட்டு நீங்கள் வெளியே போனவுதான். கவுண்டிங் அன்னைக்கு வந்தீங்க, நிர்வாகிகளை வாங்கப்பா கவுண்டிங் போகலான்னு போனீங்க. கவுண்டிங் முடிஞ்சது, அவ்வளோதான். வந்து முடிச்சா அன்னைக்கு நைட்டு ட்ரெயின் ஏறினீங்க. அதுக்கப்புறம் நடந்த அத்தனையும் துரோகம். பொதுச் செயலாளருக்கு துரோகம், கழகத்திற்கு துரோகம், தொண்டர்களுக்கு துரோகம், தன்னை வாக்களித்த மக்களுக்கு துரோகம். இத்தனை துரோகத்தை செஞ்சு முடிச்சு இன்னைக்கு போய் பதவி ரிசைன் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறேன். எந்த வகையில் ஏற்றுக்கொண்டு தெரியவில்லை. ஏன்னா இந்த இயக்கம் யாரால் உருவாக்கப்பட்டது? தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். நீங்க நினைச்சதுக்கு நீங்க தான் ஜெயிச்சு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்லை உங்களாலதான் உங்களோட முகத்தை காமிச்சு தான் நீங்க ஜெயிச்சு வந்து நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? யாருனால ஜெயிப்பீங்க? எத்தனை இந்த கரூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் எத்தனை போராட்டம். மற்ற சட்டமன்ற தொகுதியில் எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா கரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய போராட்ட களம். இங்க இருந்த ஒவ்வொரு தொண்டனும் இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டியது தான் வெற்றி பெற்ற மாதிரி தேர்தலில் வேட்பாளருங்கிற நினைப்பில் வேலை பார்த்தாங்க. ஒவ்வொருத்தரும் கை காசை யாரும் கட்சி பணம் கொடுக்குற எதிர்பார்த்தால செலவில்லை. ஒவ்வொருத்தரும் அவங்க தகுதிக்கு 100 ரூபாயிலிருந்து 5,000 வரைக்கும், 10,000 வரைக்கும், 50,000 வரைக்கும், 1 லட்சம் வரைக்கும் அவங்கவுங்க தொண்டர்கள் அவங்கவுங்க கை காசை போட்டு வேலை பார்த்தாங்க தேர்தலில். அப்படி ஜெயிக்க வச்ச உங்களுக்கு நன்றி கூட இல்லாமல் நீங்க இந்த ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கீங்க. இது எந்த வகையில நியாயம்? இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் இதை சவாலாக தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் யாரும் இதை சாதாரணமாக எடுத்துக்கிற மனநிலையில் நாங்கள் கரூர் மாவட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் நாங்கள் யாரும் இல்லை. ஆனால் என்று நீங்கள் இந்த இயக்கத்தை நம்பாமல், இந்த கட்சியை நம்பாமல், நீங்கள் ஒரு தனி எம்ஆர்வி ட்ரஸ்ட் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு எல்லாமே ஏமூஞ்சி நீங்கள் பண்ணீங்களோ, அத்தனைக்கும் காலம் பதில் சொல்ல ஆரம்பித்து விட்டது. இன்று ஏற்கனவே நீங்கள் இந்த மாவட்ட செயலர் பதவி கட்சிக்கு செய்த துரோகத்தில் இழந்துட்டு போனீங்க. இனி சட்டமன்ற உறுப்பினராக பதவி இழந்திருக்கிறீங்க. இன்று சொல்கின்றேன், எங்களுடைய தொண்டர்களை வைத்து சொல்கின்றேன், எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்க தலைவர் சொல்லுவாரு, ஐ எம் வெயிட்டிங் சொல்லுவாரு. அதே மாதிரி இப்ப சொல்றேன், எங்க தொண்டர்கள் கட்சிக்காரங்க அத்தனை பேர் வி ஆர் வெயிட்டிங், எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக எதிர்காலத்தில் அதற்கான பதிலை நாம் கொடுப்போம் என்பது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கின்றேன். நீங்க ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துச்சுங்க. அந்த மிகப்பெரிய சம்பவம் நடந்தப்ப இந்த கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லப்போனால் முதலமைச்சர் முதல்ல இங்கே வந்து பார்த்துருக்கோம். அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சி அரசாங்கம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, போக முடியல, வர முடியலன்னு சொன்னீங்க, போய் மக்களை சந்திக்க முடியலன்னு சொன்னீங்க. இப்போ நீங்க தான் முதலமைச்சர், இப்போ நீங்க தான் உங்க அதிகாரம் கையில் இருக்கு. இப்போ யாரை போய் முதல்ல பார்த்துருக்கணும்? நீங்க எப்படி நீங்க ஆட்சியில் உட்கார்ந்துருக்கீங்க? கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் உங்க நிலைமை என்ன மாறுச்சு அப்படின்ற பொழுது யாரை நீங்க பார்த்துருக்கணும்? அந்த எண்ணம் கூட உங்களுக்கு இல்லையா? எதுவுமே இல்லை. அப்ப அந்த உயிர் போனதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. இப்போ எதுக்கு கரூர் வர போறாரா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ரிசைன் பண்ணிட்டாரு. அடுத்து இடைத்தேர்தலுக்கு வரணும். வர்றது முன்னாடி கேள்வி வைப்பாங்க இல்லையா? அதுக்கு தான் முதலமைச்சர் வேற எதுக்கும் இல்லை. இதுதான் அரசாங்கம்.
இந்த பொய்க்கால் குதிரை அரசாங்கம் எடப்பாடியார் சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் நடந்துட்டு இருக்குது. ஒரு மனசாட்சி வேண்டாம். ஒரு எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு தான் நீங்க குற்றம் சொன்னீங்களா, அந்த ஆளுங்கட்சி செயலின்னு சொன்னீங்கல்ல. அப்ப அந்த ஆளுங்கட்சி செயலின்ற போது நீங்க யார் உட்கார்ந்துருக்காங்க? அதனாலதான் நீங்க முதலமைச்சர் ஆயிருக்கீங்க. அப்ப உங்க மனதில் எதை நோக்கி இருந்திருக்கணும்? எடுத்த உடனே நீங்க செய்த முதல் காரியம் அந்த குடும்பங்கள் இருந்தாங்களா அவங்க வந்து பார்த்தா தான் இருக்கணும்ல. இன்னைக்கு இருக்கு வரலையே. இப்ப அடுத்த வாரம் வராங்க, 10 நாள் வரான்னு சொல்றாங்க. எதுக்காக வராங்க? அவ்வளவுதான், இடத்துல வரப்போகுது. வர்றதுக்கு தான். அப்ப இவர் பெரிய வித்தியாசமான அரசியல்வாதின்னு தன்னை பாப்புலர் பண்ணிட்டே உட்கார்ந்துருந்தாலும் இன்னைக்கு அவரும் ஒரு சாதாரண அரசியல்வாதி தெரியுது. எப்படி இருக்கிற கட்சிக்காரர்ல தூக்கி அடுத்த கட்சி உடைச்சு அடுத்த எம்எல்ஏ தூக்கிட்டு போயிட்டு அப்ப இவர் வித்தியாசத்தை காட்டவே மாற்றத்தை காமின்னு சொன்னா என்ன விஷயம் இருக்கும்? இதுதான் வித்தியாசம், இதுதான் இருக்கு. இன்னும் காலம் இதுக்கெல்லாம் பதில் சொல்லும். மக்கள் ஏதோ ஒரு மாயில வாக்களிச்சுட்டாங்க, போயிடுச்சு. இது எல்லாமே காலம் போக போக நிச்சயமாக உணர்த்தும். அன்னைக்கு மக்களுக்கு தெரியும் எந்த இயக்கம் சிறந்தது, எப்படி ஒருபட்ட இழந்த ஒரு மிகப்பெரிய தலைவரை நம்ம வந்து முதலமைச்சராக முற்றிருக்கோங்கிற விஷயம் எல்லாம் காலம் பதில் சொல்லும். காலம் நிச்சயமாக அதுக்கான தெரியும். இன்னைக்கு சட்டமன்றத்திலேயே அறிவார்ந்த ஒரு யார் உட்கார்ந்துருக்காருன்னா முதலமைச்சரை பாருங்க, எதிர்கட்சி தலைவர் பாருங்க, எங்க கட்சி தலைவர் பாருங்க. முதலமைச்சர் என்ன பேசுறாரு? அப்பா அவங்க டைலாக் விட்டுட்டு இருக்காரு. எதிர்கட்சியில என்ன பேசுறாரு? வெளியில போயிட்டு யாரையோ அவங்க இவங்களை குடும்ப ரீதியா பேசிட்டு இருக்காரு. இது சட்டமன்றத்தில் பேசுற விஷயமா? அது சட்டமன்றத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் முல்லை இந்த பெரிய காவிரி இஷ்யூக்கா எவ்வளவு பேசிருக்காங்க. கொண்டு வந்த தீர்மானத்தில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இதுல டைலூட் பண்ணி விட்டுறாதீங்க. இந்த விஷயம் எங்க அம்மா வந்து உருவாக்கி சட்ட போராட்டம் நடத்தி கொண்டு வந்த விஷயம், இது நீ விளையாட்டு புள்ள மாதிரி நடத்தி இந்த விஷயத்தை டைலூட் பண்றாதீங்க. இது ஒரு வாழ்வாதாரம், தமிழக மக்களோட ஒரு டெல்டா வரைக்கும் மக்களோட வாழ்வாதாரம். இவரு சீரியஸா எங்க தலைவர் பேசிட்டு இருக்காரு. இது ரெண்டு பேருமே சின்ன பிள்ளைங்க மாதிரி விளையாண்டு உட்காந்துருக்காங்க. அப்ப மக்கள் என்ன நினைப்பில் இருக்காங்க? சட்டமன்றத்திலேயே அதிக அனுபவம் வாய்ந்து அத்தனை விஷயங்களும் தெரிந்து இன்று சட்டமன்றத்திலேயே ஒரு கடந்த காலங்கள் அனுபவத்தின் மூலம் செய்யக்கூடிய ஒரே தகுதி உள்ள தலைவராக எடப்பாடியார் இருக்கார். ஆனால் இன்னைக்கு எல்லாமே அங்க போயிட்டு இருக்கிற விவாதங்கள், நடந்துட்டு இருக்கிற சட்டமன்றங்கள் விவாதங்கள், இது எல்லாமே வேறு திசையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஆக இந்த அரசாங்கம் வந்து எப்படி இந்த கரூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு எம்எல்ஏ தூக்கரம் பண்ணணும்னு போயிட்டு இருக்கோம், அது எல்லாமே காலங்கள் பதில் சொல்லும்.